உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒழுக்கம் கெட்டு போன உனக்கு முறை செய்ய வந்த இவளும் ஒழுக்கம் கெட்டவளா தான் இருக்கணும். 3 பொண்ணுங்களை உங்க அப்பனுக்கு பெத்தாளோ இல்ல வேற யாருக்கெல்லாம் பெத்தாளோ யாருக்கு தெரியும்? என்ன சொன்ன? ஐயோ துர்கா, ஐயோ சாமி, என்ன இந்த அடி அடிக்கிறா? ஏய் மா, என்னமாச்சு? பாரு மாப்ள, மாதாஜி அடிச்சிட்டா. ஏய், உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்ப? துர்கா, சூர்யா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவை நீ கை நீட்டி அடிப்ப? அவங்க என் அம்மாவை பத்தி என்ன வார்த்தை பேசினாங்க தெரியுமா? ஆமா சூர்யா, மாயா துர்கா அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. அத்தை, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதுக்காக பெரியவங்க கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அவங்க எனக்காக காசில இருந்து வந்து இங்க தங்கியிருக்காங்க. சூர்யா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் திரும்ப காசிக்கே போயிடுறேன். அம்மா, என்னம்மா? நீங்க என்ன விட்டும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. உங்க உருவத்துல தான் நான் தாராமாவே பாக்குறேன். நீங்க எப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கணும். இல்லப்பா சூர்யா, இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது. என்ன தடுக்காதப்பா, நான் காசிக்கே கிளம்பி போயிடுறேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க என்ன விட்டுலாம் போக கூடாது. நடந்ததுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். டேய் மாப்ள, அடிச்சது அவ, நீ ஏன்டா மன்னிப்பு கேக்குற? அவளை கேட்க சொல்லு. நீ ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க என்ன பத்தி பேசுறதா கூட பரவாயில்ல, ஆனா என் அம்மாவை பத்தி என் அக்கா தங்கச்சிங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. அதுக்காக தான் அடிச்சேன். அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? மாப்ள உன்னையே எதிர்த்து பேசுறாடா. இங்க பார், இப்ப நீ மன்னிப்பு கேட்கல, இந்த வீட்லயே இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ. மன்னிப்பு கேக்குறியா, வெளியே போறியா? சூர்யா, துர்காமா வெளியே போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, வேண்டாம் சூர்யா, அவங்க இங்கே இருக்கட்டும் சூர்யா. தேவிமா, நீ பேசாம இரு. சூர்யா, அத்தை, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. இப்ப நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? துர்கா, ப்ளீஸ் அம்மாக்காக மன்னிப்பு கேட்டுருமா ப்ளீஸ். மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? சூர்யா, 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 துர்கா, வீட்டை விட்டு வெளியே போ. இருக்கட்டும் சூர்யா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னங்க பேசுங்க. பொறுமையா இருக்கிறது? எங்க அம்மாவை அடிச்சிருக்கா, மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. விடாதடா மாப்ள, வெளியே பிடிச்சி தள்ளு. காரணமே இல்லாம மன்னிப்பு கேட்க சொன்னா ஏய். நான் எப்படி? நான் உங்ககிட்ட விளக்க எதுவும் கேட்கல. மன்னிப்பு கேட்கல, இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள ப்ளீஸ். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? ஒன்னதான் வெளியே போ. ஐயோ சூர்யா, துர்கா, அம்மா வெளியில போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, தேவிமா. அம்மா இங்கே இருக்கட்டும் சூர்யா. வேண்டாம், போகாத துர்கா. துர்காமா, நீங்க போகாதீங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா, போகாதீங்க. இந்த துர்காமா, வேண்டாம் துர்காமா, நீங்க இங்கே இருங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா. சூர்யா, வேண்டாம் சூர்யா. துர்காமா இங்கே இருக்கட்டும் சூர்யா. அம்மா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா.
ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா, என்னை விட்டுட்டு இல்ல செல்லம். போகாதீங்கம்மா. நீ அழாதடா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள். இறந்து போன ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க வெளியில எடுத்து அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஆமாம்மா, ஏற்கனவே நாங்க ஒரு சாமியார் கிட்ட போய் அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து கட்டுப்படுத்தி தாமா வச்சிருந்தோம். ஆனா அந்த ஆத்மா திடும்னு விடுபட்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுமா. நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன நடந்தது என்று முழுமையாக உண்மையை சொல்லவில்லையே. நீங்கள் நடந்த உண்மையை முழுமையாக என்னிடம் சொன்னால்தான் உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும். என்ன அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் உண்மையை சொல்லுங்கள். சரிங்கம்மா, நான் நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். உண்மையை சொல்லுங்கள். எதுக்கு இப்படி விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? என்னோட எதிரி மாரின்னு பேரு. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். என்ன சிஸ்டர், அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹலோ, என்னாச்சு? ஏன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க? துர்கா, தேவிய காணோம். என்னது, தேவிய காணுமா? என்ன சொல்ற ஹாசினி? ஏய், ஒருவேளை அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க போறா. இல்ல துர்கா, அங்கெல்லாம் போல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு தான் நான் உனக்கு கால் பண்றேன். நீ சூர்யாக்கு ஃபோன் பண்ணியா? சூர்யா மாமாக்கு தான் நான் முதல்ல ஃபோன் பண்ணேன். அவரும் தேவிய தேடிட்டு தான் இருக்காரு. துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா. சரி சரி, நீ பயப்படாத, நான் இப்பவே வரேன். சரியா? அவங்க சொன்ன மாதிரி செஞ்சேன். லட்சுமி மேடம், நீ அவங்கள நாளைக்கு வர சொல்லு, நான் அர்ஜென்ட்டா போணும். சரியா? சரிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.